மொட்டை மாடி மேலே வந்திருக்கேன். டுமாரோ எனக்கு எக்ஸாம் இருக்குது. பட் தென் லேக்கு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே போய் சூப்பராக நல்லா ஜாலியாக படிக்கணும்னு இருக்கேன். வாங்க படிப்போம். மோஸ்ட்டாக எல்லா காலேஜுக்கும் வந்து செம் முடிஞ்சு லீவே விட்டுட்டாங்க. வாங்க என் மொட்டை மாடி மேலே வந்து என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பற்றி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். She must be her dad's little princess. கடவுளே, உன்னை பெத்தெடுக்கவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் மொட்டை மாடி மேலே வந்திருக்கேன். டுமாரோ எனக்கு எக்ஸாம் இருக்குது. பட் தென் கொஞ்சம் மூடும் சரியில்லையா, சரி வரலாம், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். தலையை காய வச்சுன்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து சன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறீங்களா, தெரியுதா? அதனால் வந்து இன்றைக்கி நானும் கொஞ்சம் அழகாக தெரியுறேன் இந்த சன்செட்டில். ஓகேங்களா, அதனால் அப்படியே பின்னாடி தெரியுதா லேக்கு, ஜாலியாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே போய் சூப்பராக நல்லா ஜாலியாக படிக்கணும்னு இருக்கேன். வாங்க படிப்போம். Someone, why do you hate your college? மோஸ்ட்டாக எல்லா காலேஜுக்கும் வந்து செம் முடிஞ்சு லீவே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து லீவ்லாம் விட மாட்டாங்க. இருக்கிற லீவில் வந்து செம் வச்சு ஒரு செம் இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் வந்து 10 days இருக்கும் கேப்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாம் அப்படி நடக்கும். இப்போ நான் பேசுகிறது கேட்குதா இல்லைன்னு கூட தெரியல. கீழே போய் தான் செக் பண்ணணும். நான் வந்து இனிமேல் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ அனுப்பலான்னு இருக்கேன். வாங்க என் மொட்டை மாடி மேலே வந்து என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. மோஸ்ட்டாக வந்து எல்லா செடியும் வந்து தண்ணி ஊற்றாமல் வாடி போய் அப்படி தான் இருக்கும். காமிக்கிறேன். இங்கே பார்த்து உங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குன்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடி நான் இப்படி தான் லூஸ் மாதிரி பேசுகிறேன். சரி, ஓகே வாங்க பார்ப்போம். சரிதான், அழகான பூ, அழகான பூ. அப்புறம் வந்து லைட்டாக குப்பையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, மிளகாய். அப்புறம் இதுவும் வந்து அந்த மல்லிகைப்பூ செடி தான். மல்லிகைப்பூ செடி, மிளகா செடி எல்லாமே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த செம்பருத்தி செடி, அதுவும் செம்பருத்தி. அப்புறம் இது வந்து ஆலோவேரா. இது எல்லாமே நெல்லில் நான் அழகாக தெரியலனா. இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச செடி வந்து இந்த மருதாணி செடி தான். இதுவும் என் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் வளரவே மாட்டேங்குது, இதே சைஸில் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த சூரியன் வந்து என்னோட அழகை வந்து மறைக்குது. ஆனாலும் நான் அழகாக தான் தெரியும். ஆல்மோஸ்ட் என் தலைலாம் காஞ்சிடுச்சு. என் அம்மா ஒரு வேலை விட்டுருக்காங்க. மிளகா தனியாக தான் வந்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மொட்டை மாடி மேலே காய வச்சுருக்காங்க. அது வந்து கீழே போய் என் அம்மாவுக்கு நான் தரணும் பிளாஸ்டிக் பண்ணி.